ஹாய் கைஸ்! இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கிற பழைய துணியில எப்படி நம்ம மேட் பின்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட பழைய நைட்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நைட்டில பார்த்தீங்க அப்டின்னா, நான் எப்படி வந்து பின்றதுன்னு மட்டும் நான் காட்டுறேன். ஆனா, ஒரு நைட்டி வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பெரிய மேட் வந்து பின்ன முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 பழைய சாரியாவது தேவைப்படும். நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு எப்படி பின்றதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து நைட்டி வந்து நம்ம எடுத்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மேல இருக்கிற பார்டர வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து தனித்தனியா கிழிச்சு எடுத்துக்கோங்க. ஒண்ணோடு ஒண்ணு வந்து நீங்க ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முடிச்சு மாரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஸ்டிக்ல வச்சு நல்லா வந்து ஃபுல்லா சுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம பின்றக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சுத்தி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சின்னதா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன நாட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, க்ரோஸா ஊசி இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எல்லா ஃபேன்சி ஷாப்ல கேட்டாலுமே கிடைக்கும். க்ரோஸா ஊசின்னு கேளுங்க. அப்டி இல்ல அப்டின்னா, நமக்கு ஸ்கார்ப்பு பின்ற ஊசின்னு கேட்டாலும் இந்த ஊசி குடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நாட்டுக்குள்ள போட்டுட்டு, நம்ம சங்கிலி மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10 லைனா வந்து 10 நாட்டு எடுக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த க்ரோஸா ஊசிய வந்து அந்த சர்க்கிள்குள்ள வச்சுட்டு, க்ரோஸா ஊசிய சுத்தி எடுத்துட்டு, கீழ பார்த்தீங்க அப்டின்னா 2 பின்னல் இருக்கும். அதுல வந்து மேல இருக்கிற பின்னல்ல வந்து இந்த மாதிரி நம்ம விட்டு விட்டு வந்து எடுக்கிற மாரி இருக்கும். மேட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம துணியில ஃபர்ஸ்ட் டைம் பின்னும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கூட மாதிரி ஷேப்லயே வந்துட்டுருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கீழ இருக்கிற வந்து அந்த 2 லேயர்ல வந்து ஃபர்ஸ்ட் லேயர்க்குள்ள தான் நம்ம விட்டு எடுக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர்லயே பார்த்தீங்க அப்டின்னா, 2 டைமு சேம் அதே பின்னல வந்து அதுக்குள்ளேயே விட்டு விட்டு எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு அந்த கூட மாரி இருக்கிறது வந்து வராது.
நைட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து அந்த மேட்டு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா துணி இருந்துச்சுன்னா நம்ம இது கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் மேட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரெச் மட்டும் தான் காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது சாதம் வடித்து டைனிங் டேபிள் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடியில் வந்து இந்த மேட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய மேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோர் மேட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் பழைய துணி வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.